தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த ராஜஸ்தான்ல 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தினானுங்களே, கிட்டத்தட்ட 32 பேர்னு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வெளியே வந்துச்சுல. இந்த செய்தி சம்பந்தமான அப்டேட்ஸை பார்க்க போறீங்க. இது கூடவே ஒரு பொய்யான செய்தியை பல பேர் நம்பி பரப்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக அப்படி நடக்கலைங்க. அந்த பாப்பா உயிரிழந்துட்டு பல பேர் செய்தி போட்டுட்டு இருக்காங்க. தமிழ்லேயே சொல்கிறேன், அது போல ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. இதை பற்றியும் கிளியராக பார்க்க போகிறோம். இன்னொரு பக்கம் 12 வயசு சிறுமியை ஒருத்தன் கொன்னுட்டான் பாலியல் வன்கொடுமை செஞ்சு. அவனை போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? இப்போ நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் தான். இது எல்லாத்தை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். முதல்லலாம் நல்ல விஷயங்களுக்கு கவுண்ட் போட்டு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் சம்பவம் இது, செகண்ட் சம்பவம் இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் போகிற போக்க பார்த்தீங்களா, குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்கிறானுங்க. அதில் சில பேர் கொலையும் பண்ணுறானுங்க. இது சம்மந்தமாக முதல் சம்பவம், 2ஆம் சம்பவம் லிஸ்ட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. கால கொடுமையாக இருக்குல்ல நடக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப. இந்த கான்டென்ட்டில் 2 சம்பவங்கள் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னல. அதில் முதல் சம்பவத்தை பற்றி சொல்லிடுறேன். இந்த ஸ்ரீ கங்கா நகர் எங்கள் ராஜஸ்தானில் இருக்க பகுதி, அந்த பகுதியை சேர்ந்த 13 வயது சிறுமியை தான் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தினான்ற விஷயம் நாம் முந்தைய வீடியோல தெளிவாக பேசியிருந்தோம். இந்த கேஸ் சம்மந்தமாக விசாரணை இப்போ பெருசாக போயிட்டு இருக்குல்ல. இந்த விசாரணையில் பல உண்மைகள் வெளியே வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் முதற்கட்ட தகவல்களாக சொல்லிட்டு இருந்தோமோ, அதில் சில விஷயங்களை இப்போ போலீஸ்காரங்களே இது கரெக்டுப்பா, இது இன்னும் கொஞ்சம் இது போல் மாற்றிக்கலாம்ப்பா, அந்தளவுக்கு நடந்திருக்க விஷயங்கள்னு அவங்க ஒரு பக்கம் கைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கேஸோட ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் போலீஸார் என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டுமா. கடந்த 6ஆம் தேதி அந்த 13 வயசு பாப்பா இருக்காங்களே, அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. அதுக்கான காரணம், அங்கே ஒரு வாட்டர் பார்க் ஒன்று இருக்குங்க, நம்ம அதுக்கு போவோம் அப்படின்ட்டு ஃப்ரெண்டு கூட போகலான்னு வந்திருக்காங்க அந்த பாப்பா. இது சம்மந்தமாக சமூக வலைதளம், பேச்சு, சேட் அதுன்னு எதோ சொல்கிறாங்க. நான் அங்கே போக விரும்பலை, போலீஸ்காரங்க சொல்கிறத மட்டும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ குழந்தை வெளியே வந்திருக்கா, வந்துட்டு ஃப்ரெண்டு பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா. அந்த ஃப்ரெண்டோ வந்தாச்சு. வந்த பிற்பாடு ஆட்டோவை பிடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு இந்த மெட்சிட்டி ஹாஸ்பிட்டல்னு ஒன்று அங்கே இருக்குது, கொஞ்சம் ஃபேமஸான ஹாஸ்பிட்டல். அந்த இடத்துல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அருகில் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த ஆட்டோ ரிக்ஷாக்காக. அப்போது இந்த ஃப்ரெண்டு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அந்த பகுதியில் மோட்டர் வெஹிக்கிளில் வராப்புல. அந்த வந்த நபர் அந்த ஃப்ரெண்டை கட் பண்ணி விட்டுட்டு அந்த பாப்பாவை மட்டும் பக்கத்தில் இருந்த ஒரு ஹோட்டல்கிட்ட கூட்டு போகிறாங்க. அந்த குழந்தைக்கு தெரிஞ்ச நபர்னு வேறு சொல்லப்படுது. அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே, அப்போது பாப்பாவுக்கு தெரிஞ்ச நபரால் தான் இது போல் நடந்திருக்குன்ற மாதிரி அவங்க அசியூம் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா பாப்பா அவ்வளோ சீக்கிரம் வேறு யாரெல்லாம் கூப்பிட்டாலும் போக மாட்டா, தெரிஞ்சவங்க வந்து கூப்பிட்டா நம்பி போவா, அதனால் அப்படி இருக்கலான்ற அசம்ஷனை நம்ம அந்த கம்ப்ளைண்ட்டில் தெரிவிச்சிருந்தாங்க. அதை இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஸோ குழந்தை நம்பி போயிட்டாலா. போனதுக்கு பிற்பாடு லால்பூர் டோல் பிளாசா கிட்ட இருக்க ஒரு ஹோட்டலுங்க, இந்த ஹோட்டலுக்கு அந்த குழந்தைய கூப்பிட்டு போயிட்டு, இங்கேவா அந்த கூல்ட்ரிங்க் குடிக்கிறேன், குடிச்சிரு, அதுக்கப்புறம் அடுத்த இடத்துக்கு எங்கே போகணுமோ நான் கூப்பிட்டு போய் விட்டுறேன் அப்படின்ட்டு குழந்தைகிட்ட சொல்லியிருக்கான். அந்த பாப்பாவும் அந்த கூல்ட்ரிங்கை நம்பி குடிச்சிருக்கான். ஆனால் அந்த வெறி பிடிச்சவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த கூல்ட்ரிங்கில் ஏதோ ஒன்றத்தை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது என்ன சப்ஸ்டன்ஸ்னு தெரியல, தெரியாமல் நான் இப்போ அசியூம் பண்ண வேணாம், ஏதோ மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கான். இதுக்கப்புறம் அந்த குழந்தை அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டுருக்காங்க. குழந்தை மயக்க நிலையில் இருக்காங்களே, இதை பயன்படுத்தி அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியிருக்கான் கூட்டு போனவன். இந்த கொடுமை பத்தாதுன்னு அடுத்து ஒரு 3 பேருக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுருக்கான். வர வச்சு அந்த 3 பேரும் குழந்தைய பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியிருக்கானுங்க. ஒரு 13 வயசு குழந்தைய பற்றி பேசிகிட்டு இருக்க மக்களே, ஆக்சுவலாக இதை காது கொடுத்து உங்களே கேட்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ விஷயம் நான் சொல்கிறதுக்கு காரணமே, இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு, எல்லாரும் உஷாராக இருங்க, அவேராக இருங்க பேரண்ட்ஸ்லாம். அதுதான் இந்த விஷயத்தை இந்தளவுக்கு மனசை கல்லாகிட்டு பேச வேண்டியதாக இருக்குது. இந்த குழந்தை இது போல் கொடுமை பண்ணிட்டாருங்களா, இதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைய ஒரு ஹோட்டல் விட்டு இன்னொரு ஹோட்டலில் மாற்றிருக்கானுங்க. இப்படி மாற்றியே 5 நாட்கள் வரைக்கும் அந்த குழந்தைய 32 பேர் ஒட்டுமொத்தமாக பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியிருக்கானுங்க. எல்லா ஆண்கள் தான் இந்த கொடுமையை பண்ணியிருக்கவனுங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு அந்த குழந்தை உடல் வழியில் இருக்காங்களே, கரெக்டாக ஒரு காலையில் 11 மணி வாக்கில் அந்த ஹோட்டல்லேருந்து அவனுங்களா அந்த குழந்தைய விட்டானுங்களா இல்லை அந்த பாப்பாவை எழுந்து வெளியே வந்தாங்களான்னு தெரியல. அந்த ஹோட்டல்லேருந்து வெளியே வந்த பாப்பா அங்கே அருகில் இருந்த ஒரு கடைக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவோம், அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்ட்டு. நல்ல வேளைங்க குழந்தைய கொல்லாமல் விட்டுருக்கானுங்க. எதை நினச்சில ஆறுதல் பட வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா இது போல் கொடுமைகளில்.
இந்த குழந்தை வெளியே வந்து அந்த கடைக்கிட்ட போயிட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. குழந்தைக்கு அம்மாவோட நம்பர் தெரிஞ்சிருக்கு. சொன்னதை அந்த அம்மா பதறி அடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குழந்தை சார்ந்து ஃபோனை வந்துருச்சா இப்போ அந்த அம்மா ஸ்பாட்டுக்கு வந்துட்டு 112 எமர்ஜென்சி ஹெல்ப்லைனுக்கு அந்த அம்மா அடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அதில் இன்னொரு தகவலை பல ஊடகத்தில் செயலையும் சொன்ன விஷயம், போலீஸ்காரங்க போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு ஹோட்டலை ரைட் பண்ணுறப்ப குழந்தைய நாங்கள் மீட்டோம்னு சொன்னாங்க. பட் இப்போ வெளியே இருக்க தகவலில் பார்த்தீங்கன்னா குழந்தை வெளியே வந்துட்டாங்க. பட் போலீஸ் அங்கே ஹெல்ப் பண்ணாங்களா இல்லையான்றதை பற்றி பெருசாக தெரிய வரல. ஸோ போலீஸ் உதவியோடு குழந்தை வெளியே வந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாங்களா இல்லையான்றது இன்னும் கொஞ்சம் சஸ்பெக்டாக தான் இருக்குது. அதை நான் தெளிவாக இங்கே சொல்லிடுறேன். ஓகே, இதெல்லாம் நடந்துருச்சா? அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிட்டாங்களா? இதுக்கப்புறம் போலீஸார் அந்த சம்மந்தப்பட்ட ஹோட்டல்ஸ் 3 ஹோட்டல்ஸை இடித்து தரமட்டமாக்கினாங்களா? இதெல்லாம் முந்தைய வீடியோ நம்ம தெளிவாக காட்சிகளாக பார்த்துருந்தோம். இதெல்லாம் முடிஞ்ச டைமில் எப்போ ஒரு வீடியோங்க சோஷியல் மீடியா முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு. நிறைய பேரை உணர்ச்சி பொங்க பேசுகிறோம் அப்படின்ற பேரில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் அவங்க என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் மைனர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெயர், அவங்க சம்மந்தப்பட்ட ஐடென்டிட்டி, ஃபோட்டோஸ்லாம் பயன்படுத்தக்கூடாதானே. இது எத்தனை ஆஃபீஸர்ஸ் வார்ன் பண்ணாலும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற பல பேருக்கு அது புரிய மாட்டுது. திரும்ப திரும்ப உணர்ச்சி பொங்க நாங்கள் பண்ணுறோம் பின்றோன்னு சொல்லிட்டு குழந்தை ஃபோட்டோ போட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரிஜினல் ஃபோட்டோ போடுறீங்களோ இல்லை வேறு எதனா ஃபோட்டோ போடுறீங்களோ, எதுக்கு அதை போடுறீங்க? அதை தயவு செஞ்சு போடாதீங்க. இப்போ வரைக்கும் அது சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு நிறைய சோஷியல் மீடியாவில். அந்த ஃபோட்டோ போட்டதை விட ஒரு வீடியோ கூட இணைக்கிறாங்க. என்ன தெரியுமா? அந்த குழந்தை ராஜஸ்தானில் அந்த 13 வயசு குழந்தை இருக்காங்களே, இவங்கள ஹாஸ்பிட்டல் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பலன் அளிக்கலை. குழந்தை இறந்து போயிடுச்சு. அந்த குழந்தை தான் ஸ்ட்ரெச்சரில் இப்படி வெளியே தூக்கிட்டு வராங்க. அப்போ அங்கே இருக்க மக்கள்லாம் அந்த குழந்தை மேலே பூவை போட்டாங்க அப்படின்ட்டு இது போல் ட்ராமட்டிக்காக சினிமேட்டைஸ் பண்ணி ஒரு வீடியோவை நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. வேறு வேறு வழக்குகள் சார்ந்து நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அதில் இந்த வழக்கோடு சேர்த்து இதுதான் அந்த பாப்பானெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த கிளைமில் எது திரும்ப ஃபேக்ட்டு, அந்த குழந்தை சாகலைங்க, உயிரோடு தான் இருக்காங்க. இன்னும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னல, அந்த பாப்பா இன்னும் ஸ்டேபிளாக தான் இருக்காங்க. இது போலீஸுக்கே பெரிய தலைவலியை கொடுத்துருச்சு. இது போல் ஃபேக்கான கிளைமெல்லாம் பார்த்து அவங்க கடுப்பாயிட்டாங்க. அவங்க இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. எங்க இது போல் செய்திகளை பரப்பிட்டு இருக்கீங்க? குழந்தை நல்லா தாங்க இருக்கா, அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஸ்டேபிள் பண்ணியாச்சுங்க, என்ன இறந்து போயிட்டாலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இது போல் யாராவது தொடர்ந்து ஃபேக்கான செய்திகளை பரப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மேலே கடுமையான ஆக்ஷன் எடுக்கப்படும் போலீஸ் இப்போ வார்ன் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளாக 32 பேர்னு இது வரைக்கும் சொல்லப்படுது. அதுவே கொஞ்சம் ஏறக்குறைய இருக்க நம்பராக பார்க்கப்படுது. எக்ஸாக்டாக எத்தனை பேர்னு மொத்தமாக இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சாதான் தெரியும். இந்த கேஸில் ஆரம்பத்தில் 14 பேர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்களா, இப்போ என்ன கூடுதலாக 5 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் கைதானவனுங்க எண்ணிக்கை 19 பேருங்க. அந்த 32ன்ற நம்பர்ஸ் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணியே தீரணும்னு அங்கே இருக்க மக்கள்லாம் போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கவர்மெண்ட்டுக்கே பெரிய ப்ரெஷரை மக்கள் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிஎம் அவர்கள் டைரெக்டாக அந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை இதை முதல்ல என்னன்னு பார்த்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த குற்றவாளிகள் இருக்கானுங்களே, அவனுங்க ஃபேஸை ரிவீல் பண்ணுங்கன்னு மக்கள் இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. போலீஸ் சரி இப்போ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, இப்போ அது பாதிக்குமேன்ற ஒரு விஷயத்தை மனசில் வச்சு இன்னும் ஃபேஸை ரிவீல் பண்ணலை. ஏன்னா அவங்ககிட்ட இன்வெஸ்டிகேட் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தமெல்லாம் கிடச்சி அவனுக்கு தான் குற்றம் புரிஞ்சிருக்கான்ற பிரைமா ஃபேஸ் கிடச்சிருச்சுன்னா போலீஸ் கண்டிப்பாக ஃபேஸஸை ரிவீல் பண்ணுவாங்க. அதில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மக்களே. இது போல நபர்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க, உயிரத்தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றதுல போயிடுவாங்க. ஆனால் இது வரைக்கும் அதுதான் போலீஸால் கொடுக்க முடியல அதிகபட்ச தண்டனை நடந்துட்டு இருக்கு. ஏன்னா மக்கள் நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு. அந்த கேஸ் பற்றி நான் அடுத்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எஸ்பி உத்தம் சிங் நெகி இந்த கேஸ் சார்ந்த ஒரு இடத்துல நம்ம சொல்கிறாரு, ராஜஸ்தான் இஷ்யூ சார்ந்து. இப்போ நம்ம அத்தாரிட்டிஸ் எல்லாருமே இந்த கேஸை அட்மோஸ்ட் அர்ஜென்சியில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அவ்வளோ தூரம் ப்ரையாரிட்டி கொடுத்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்குங்க. இந்த சயின்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் எவிடன்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் கலெக்ட் பண்ணுற வேலையில் நம்ம அத்தாரிட்டிஸ் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. அண்ட் இந்த ரைட்ஸ் இப்போ நாங்கள் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் அரெஸ்ட் ஆகணும் விடுங்க, இனிமேல் அரெஸ்ட் ஆக போகிறானுங்களே அவங்கள தேடி நாங்கள் ரைடை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறதா அவர் இங்கே சொல்லியிருக்காரு. ஓகே, இதை எதிர்பார்க்குறோம், பார்ப்போம் எத்தனை பேர் சிக்கிறாங்கன்னு. ஏன்னா சிக்கிற எல்லாருக்குமே குடும்பம் இருக்கல, அந்த குடும்பத்தில் குழந்தை இருக்கல, அதெல்லாம் நினச்சி பார்த்தானே இல்லையான்னு தெரில இந்த காம கொடுறனுங்க. இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு, டிடெக்டிவ்ஸ் இருக்காங்களே அவங்க அந்த குறிப்பிட்ட ஹோட்டல்ஸ் இருக்குது பாருங்க, அங்கேருந்து எவிடன்ஸை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டெமாலிஷ் பண்ணுறது முடியும் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் இப்போ ரிவ்யூ பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. கூடவே இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்குல்ல அதையும் எடுத்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டிஜிட்டல் இன்புட்ஸ் இருக்குது பாருங்க, இது எதுக்காகனா அந்த எக்ஸாக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்குல்ல இதை ஃபுல்லாக மேப் பண்ணுறதுக்காகவே இந்த டிஜிட்டல் இன்புட்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாம் வச்சு கரெக்டாக ஒரு நூல் பிடிச்சி வராங்களே, இது கடைசி எங்கே நம்ம போய் நிற்கும், சம்மந்தப்பட்ட அந்த ரிமைனிங் சஸ்பெக்ட்ஸ் இருக்கானுங்களே இன்னும் கைது செய்யப்பட வேண்டிய நபர்கள், அவனுங்க யார் யாரும் நாம் ஐடென்டிஃபை பண்ண முடியும், அங்கே போய் நிற்கும். ஸோ இந்த ராஜஸ்தான் வழக்கோட இப்போதைய நிலவரம் இதுதான் மக்களே. ஓகே, அடுத்து 2வது சம்பவத்தை பற்றி சொல்கிறேன். ஆக்சுவலாக இதை பற்றி பெருசாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் நிறைய வழக்குகளை சேர்த்து ஒரே வழக்காக பார்க்குறீங்களே,
அப்படிதான் இந்த ராஜஸ்தான் வழக்கில் இந்த வழக்கை சேர்த்து பல பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 2வது சம்பவம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்ட் பெங்காலில் கடந்த 4ஆம் தேதி அந்த பாப்பாவுக்கு வயசு ஒரு 11 இல்லை 12 தாங்க இருக்கும் அந்த குழந்தையோட வயசு. இந்த குழந்தை காணாமல் போயிட்டாங்க அப்படின்ட்டு போலீஸில் புகாரை பதிவு பண்ணுறாங்க இந்த குழந்தைய பெற்றவங்க. புகாரை பதிவு பண்ண கையோடு எங்கெங்கேயோ அவங்க தேடி பார்த்துருக்காங்க, குழந்தை கிடைக்கல. அன்னைக்கு ஃபுல்லாக தேடி இருக்காங்க, கிடைக்கல. அடுத்த நாள் அதாவது 5ஆம் தேதி அங்கிருந்த ஒரு குளம் ஒன்று, அந்த குளத்திலிருந்து அந்த குழந்தையோட பிரேதம் எடுக்கப்படுது. அதை நான் உங்களுக்கு காண்பிக்க வரும்ல மக்கள், அதையும் ஒரு மாதிரி கை கல்லாம் விரைச்சி குழந்தையோட நிலைமை அப்படி இருந்துச்சு. இதுக்கப்புறம் போலீஸாருக்கு எதிராக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே அண்டர்ஸ்ட் சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிடுச்சு. போலீஸோட வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, அதை அடிச்சு உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க குழந்தை எப்படி ஒருத்தர் எவனோ பண்ணி வச்சிருக்கா, என்ன பண்ணுறீங்க நீங்கள் அதுன்னு எல்லாருமே கோபத்தில் கொக்கரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரோட்ஸ் இருக்குல்ல அதை பிளாக் பண்ணிட்டாங்க, ரயில்வே ட்ராக்ஸ் இருக்குல்ல அதையும் பிளாக் பண்ணிட்டாங்க. போலீஸும் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க, நம்ம அதையும் இங்கே தவிர்த்து சொல்ல முடியாது. கடந்த 8ஆம் தேதி 4 பேரை போலீஸார் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா போலீஸுக்கு எவ்வளோ ப்ரெஷர் பில்டாக இருந்திருக்கு இந்த விஷயத்தில். 4 பேர் அரெஸ்ட் பண்ணாங்களா, அதில் ஸ்க்ரீனில் தெரியலாம் பார்த்தீங்களா, இவன் பேர் பிரபாஸ் மண்டல், இவன் ஒன்று. இவனுக்கு அடுத்து ஒரு 3 பேர், ஆனந்த் சர்தார், திபாகர் சர்தார், கபீர் மோலா. இந்த 4 பேர் அரெஸ்ட் பண்ணியாச்சு ஒட்டு மொத்தமாக. இந்த 4 பேரில் இவன் மூஞ்சி தெரியுதுல்ல, இந்த பிரபாஸ், இவன் தான் அந்த குழந்தைய கடத்தியிருக்கான், பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கான். இவனை தொடர்ந்து மற்ற 3 பேரை செஞ்சாங்களா இல்லையான்றதான் இப்போ அடுத்த கேள்வி அடிக்குது இந்த வழக்கில். இவனை போலீஸார் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு இவங்கிட்ட விசாரிக்கும் போது கேட்டிருக்காங்க, குழந்தை என்னடா பண்ண, எங்கடா அந்த குழந்தைய வச்சிருக்க அப்படின்ட்டு. அப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்கான், இல்லை சார் அந்த குழந்தைய குளத்துல தூக்கி போட்டேன்னு இருக்கான், பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு குளத்துல தூக்கி போட்டேன்னு இருக்கான். போலீஸார் சரிவா அந்த குளத்தை காட்டுன்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்காங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரியுதுல, இதான் அந்த குளங்க ஃபுல்லாக பாசி படிஞ்சு போயிட்டு. இந்த குளத்துக்கிட்ட வந்து அவன் கை காட்டுறான், நான் இங்கே போட்டேன் அங்கே போட்டேன்னு கை காமிச்சிட்டு இருக்கான். இவன் இங்கே வர்ற விஷயம் தெரிஞ்சு மக்களும் பின்னாடியே வந்துட்டாங்க ஃபாலோ பண்ணி. இவனை கை வைக்காம விட்டா சரியா இருக்காதுல, மக்கள் மனசு ஆறாதுல, எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க. இவன் ஒரு இடத்துல மூலையில் கை காமிச்சான், அங்கே போயிட்டு கீழே இறங்கி பார்த்தா ஒரு மாதிரி பிணமா இருக்குங்க அந்த பாப்பா, கை கல்லை வரைச்சி. அங்கே அந்த குழந்தைய அப்படி பார்த்ததும் பொதுமக்களுக்கு அந்த கோபம் இருக்கு பாருங்க, வச்சு உன்னை வெளுன்னு வெளுத்தாங்க போலீஸ் முன்னாடியே. பலாறு கழுத்தா மட்டும் கண்ணத்தில் செம்மடி அடிச்சாங்க மக்கள். அங்கே அடிச்சக்கப்படி வழியில் அப்படியே துடிக்க ஆரம்பிச்சான். அடிச்சதுக்கே சாருக்கு வலிக்குதான். அப்போ அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணி போட்டிருக்கானா, இவங்களாம் என்ன பண்ணா தகவல் மக்கள், இவ்வளோ கொடுமை பண்ணிட்டானா. இதுக்கப்புறமா போலீஸார் இந்த எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுற வேலை இன்னும் பெருசாக கொண்டு போனோம்ல, இந்த கேஸ் சம்மந்தமாக கன்ஃபார்ம் பண்ணல இவன் தான் சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜஸை ஃபுல்லாக அவங்க அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த பாப்பா இவன் கூட போகிற காட்சி தெளிவாக பதிவாயிருக்கு. ஏதோ பர்த்டே கிஃப்ட் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ கூட்டு போனதா இப்போதைக்கு சொல்லப்படுது. இந்த காட்சியும் பதிவாயிடுச்சா, போலீஸ்க்கு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சா இவன் தான் கல்பிட் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன வந்துச்சுன்னா, அந்த குழந்தைய குளத்துல தூக்கி போடுற வரைக்கும் அந்த பாப்பா உயிரோடு தான் இருந்திருக்காங்க. இதை கேட்டு யாருக்கு தான் கோவம் வராமல் இருக்கும், போலீஸ்காரங்களும் மனுஷங்க தானே. இந்த விஷயத்தை கேட்டு இன்னும் அவங்க ட்ரிகர் ஆகிட்டாங்க, ஏண்டா உயிரோடு இருந்த குழந்தைய குளத்துல தூக்கி போட்டு சாவடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நடந்தது என்ன தெரியுமா, போலீஸ்காரங்க பிரசிக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க, பிரபாஸ் இல்லைங்க செத்துட்டான் அப்படின்ட்டு. சார் என்னாச்சு ஏறாச்சுன்னு கேட்கும்போது போலீஸ் சொல்கிற விஷயம், அவனை நாங்கள் கூட்டிகிட்டு போனோம், அப்போ அவன் எங்களோட துப்பாக்கியை பறித்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணான். நாங்கள் என்ன பண்ண முடியுங்க, அவன் தப்பிச்சு போகக்கூடாதுன்னு நாங்கள் சில விஷயங்களை பண்ணோம். அவன் அப்போ எங்களே தாக்க வந்தான், நாங்கள் திருப்பி தாக்கணும், அவன் செத்துட்டான்னு சொல்லிட்டாங்க. என்கவுண்டர் மக்களே. இப்போ இந்த விஷயம் இல்லை, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசு ஒரே வினா இருக்குது. முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ராஜஸ்தான் வழக்கில் அந்த 32 பேரும் சிக்கனானுங்க அப்படின்னா அவனுங்களை என்ன செஞ்சால் தகவல் நினைக்கிறீங்க மக்களே? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.